வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற 2016 வெளிவந்த மாமல் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சின்ன வயசுலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தனியாக பிரிஞ்சுறாங்க. அவங்க ஒரு மகன் இருக்கலாம். அந்த மகன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஹஸ்பண்டும் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவங்க ஒரு கடையில் துணிகளை வேலை செஞ்சுறாங்க. நைட்டில் வரப்போது ஒரு பையன் மயக்காமல் விழுந்து கிடக்கிறாங்க, கையெல்லாம் அடிபட்டு. அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து பணம் தன்னுடைய மகன் மாதிரி அவனை வந்து பாதுகாத்து கட்டெலாம் போட்டு அமிச்சு அந்த பையன் சொல்லிக்காமல் போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீச்சல் குளத்தில் பார்க்கும்போது அந்த பையனை அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு உன் கையெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் சரி வா நீ எங்கிட்ட தங்க இடையில என்ன சரி அவங்க வீட்டில் அடக்கலம் கொடுக்குறாங்க. அடக்கலம் இடத்துல அவங்க காசெல்லாம் அவன் தேடுறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் அவங்க சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. எல்லாம் நல்ல ஒரு தன்னை மகன் மாதிரியே அவனை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே சுற்றுறாங்க, குளிக்க போகிறாங்க. எல்லாம் நல்லா மகன் மாதிரியே பார்த்துங்க. கடைசியில் ஒரு செகண்டில் அவங்க சல்லாபத்துக்கு அடிமாயி கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அவங்க போயிடுறாங்க. ஏன்னா பல நாள் தனிமை, ஹஸ்பண்ட் இல்லாமல் 20 வருஷம் தனியாக இருக்கிறாங்க. இதனால் கடைசியில் அந்த பையனோட அவங்க ஒன்றா இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2016 வெளிவந்த மாமல். படத்தோட ஸ்டார்டிங் சைடில் ஸ்விம் பண்ணிட்டு வராங்களே, இவங்க தான் படத்தோட கதாநாயகி. இவங்க பேர் வந்து மார்க்ரெட்டு. அவங்களுடைய டைம் பாஸ்லேயே வந்து இந்த ஸ்விம்மிங் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு போடுறாங்க. டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு கொண்டு வந்து ஒருத்தர்கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினி வந்து ஒரு துணி ஷாப்பில் வந்து ஒரு சேல்ஸுக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து டைவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த பொண்ணு அந்த கடை வந்து அசிஸ்டண்ட்டு. அவங்க துணியை வந்து என்ன பண்ணுங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே சேல் போகும்போது இருக்கிற புது டிசைன்லாம் வரும். எல்லாத்தையும் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதில் அவங்க ரூம் அது எல்லாம் தங்கி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே வந்து அவங்க அங்கே சாய் பிடிக்கலாம், கிச்சன் எல்லாமே எல்லா வசதியுமே இருக்குது அந்த துணி கடைக்குள்ளே. அதில் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையானது ஒரு சாயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு டைம் முடிஞ்சு அதோட ஷாப்பெல்லாம் வந்து அவங்க தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அது டோரை என்ன பண்ண வெளியே போயிட்டு வெளியே அந்த ஷட்டர் இருக்கும். அந்த ஷட்டரை என்ன பண்ணுவாங்களோ நம்ம ஹீரோயினி தான் வந்து டெய்லி வந்து அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க வீடு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்காக அவங்க போயிட்டுருக்காங்க. அது க்ளோஸ் பண்ணுவாங்க. நேரம் அப்பார்ட்மெண்ட் உள்ளே வந்தவுடனே இது பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மேலே அவங்க ஸ்டெப்பை வர போகும்போது அதே அமைதியாக பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கால் நிறைய வந்திருக்குது. கால் வந்தோடனே ஏன்னா அவங்க ஒரு டெண்டன்ஸ் இருக்காங்க. திடீர்னு அவங்கள காணவேன்னு பார்க்க வராப்புல பார்த்தா அவங்க காலி பண்ணிட்டாங்க அந்த வீட்டை மாடியை. அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த 1 மாத வாடகை, அந்த சாவி எல்லாம் வச்சுட்டு அதில் தங்கியிருந்தவங்க அவங்க வந்து காலி பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இதை நம்பி தான் இருக்காங்க. வாடகை நல்லா தெரிஞ்சு போல அந்த டெனண்ட்டுக்கு. அவங்களுக்கு சேர வேண்டிய காசு எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த வீடு காலி பண்ணிட்டு போயிருக்கிறான். அதனால் நீங்கள் வரதுக்கு டைம் ஆகிறனால தான் வச்சுட்டு போகிறோம், கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது கீழே உள்ள டஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும்ல. அது எல்லாம் ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கும்போது அதுக்கு அந்த கீழே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக எழுதி லெட்டர் ஒன்று வச்சுட்டு போகிறாப்புல, எங்கள் ரூம் வந்து எனக்கு க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க வந்து எப்போதும் போல் அந்த துணி கிடைக்கும் போது அப்போ அவங்க வந்து கரெக்டாக அது அவங்களுடைய ஹஸ்பண்டு மேட் வராரு அங்கேருந்து. 2 பேரும் டைவர்ஸ் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சில்ல அப்படின்னு. அப்போது அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னன்ட்டு நான் பல முறை உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், நீ ஒரு மெசேஜ் கூட பதிலே கொடுக்கல. என்னன்னு கேட்ட ஏன் அவசரப்படாது, இப்படி தான் அவசரப்பட்டு நம்ம பிரிவுக்கே நீ காரணமாயிட்டு. நான் சொல்கிறத நல்லா கேளு. நம்ம மகனை கொஞ்ச நாள் வந்து மிஸ்ஸிங் ஆகிட்டான். அவன் போன வாரம் போனவன் இங்கே பாரு, நான் போஸ்டர் அடிச்சுட்டு வந்திருக்கேன். அவன் எங்கே போனானுமே தெரியல. நீ ஒரு பெத்த தாய் தானே. அதை சொன்ன உடனே அவள் வந்து கொஞ்சம் கூட அந்த அம்மாவுக்கு இது கூட இல்லை, ஃபீலே இல்லை. அப்படி இருந்தால் அவன் கோவத்தில் எழுப்பி என்ன பண்ணுற ஹஸ்பண்ட் போயிடுவார் மேட்டு. கொஞ்சம் கூட அதை என்ன பண்ண மனசு தாங்காமல் பேப்பர் இருந்தால் அவள் கடையிலே ஒட்டி வச்சிருப்பாள் அந்த பையன் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவள் பார்க்காதெல்லாம் பையன் மேலே ஒரு வெறுப்பு, ஹஸ்பண்ட் மேலே ஒரு வெறுப்பு. அதனால் தனிமையே வாழ்ந்துட்டாங்களே நம்ம மார்க்ரெட். அதனால் இதில் அதில் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து போட போகும்போது அப்போ தூரத்தில் ஒருத்தன் வந்து அடிப்பட்ட நிலைமையில் ஒருத்தன் படுத்து கிடக்கிறத பார்க்குறாங்க மார்க்ரெட். அது யாராக இருக்கும், தம்பி எலும்புடா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சவுண்டுமே இல்லை. ஒரே முனங்கல் சத்தம் மட்டும் கேட்குது. பயங்கரமாக வந்து அடிபட்டு கையில் வந்து ஏதோ பாட்டெல்லாம் விட்டுருக்கு. அதோட கீழே போய்ட்டு மார்க்ரெட் கையை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவன் கையில் வந்து ரத்தம் வந்து அவன் பேர் தான் வந்து ஜோய். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இது நம்மளை ஹீரோயின் வச்சுக்கோங்க மார்க்ரெட்டை. அப்போ பார்த்து என்ன பிள்ளை அவனை அப்படியே தைத்தாங்களா தூக்கிட்டு வீட்டுக்கிட்ட அவனை கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா நிறைய பிளட்டு போயிருக்கு. ஷோபாவில் படுக்க வச்சுட்டு சரி இவனுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவில் அவங்களுக்கு அவன் பேர் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிஞ்சரு அந்த சோப்பு இதெல்லாம் அவனை க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அவன் பாக்ஸ் வச்சுருப்பாங்களா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வீட்டில். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படியோ இவனை க்ளியர் பண்ணி கட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ரெட் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கையில் கட்டு போட்டாங்க. இன்னும் மயக்கமே வந்து இருக்கான் அந்த பையன். எல்லாத்தையும் துடைக்கிற அந்த பாட்டிலை வெளியே எடுத்துடுறாங்க, கிளாஸை வெளியே எடுத்துகிட்டு நல்லா அவனுக்கு பேண்டேஜ் போட்டு கட்டெலாம் போடுறாங்க. கட்டெலாம் போட்டு சரி நம்ம போய்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம்
அவனுக்கு ஏதோ சாயாவோ தண்ணியோ கொடுப்போம் அப்படின்ட்டு மார்க்ரெட் போகிறாங்க. அவங்க கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, அதெல்லாம் போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. போய் வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணிட்டு கழுவுறாங்களெல்லாம் நல்லா கழுவி முடிச்சுட்டு சரி ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து அவனுக்கு கொடுப்போன்னு வந்து பார்க்க போகும்போது அந்த இடத்துல அந்த ஜோவை காண உடனே அவன் வந்து எந்திரிச்சு போயிட்டான். ஒன்றுமே சொல்லாமல் எழுப்பி போயிட்டான். மார்க்கெட் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க, சுற்றி முற்றியும் பார்க்கலாம், தெருவில் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க, எங்கேயுமே அவனை காணோம். அடப்பாவி சொல்லாமல் கூட போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் பண்ணிட்டு தெருவெல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க, எங்கே போனான் அந்த பையன் அப்படின்னு. கொஞ்சம் அவனு கையெல்லாம் சரியாகலை, அதுக்குள்ளே அவன் போயிட்டானே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு சரி மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பூனை நிறைய டாக்லாம் நிறைய வளர்ப்பாங்க, பூனைக்குட்டிக்கெலாம் இற வைக்கிறாங்க. மார்க்ரெட் வச்சுன்னா ரொம்ப செல்ல பூனை. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டியூட்டிக்கு போகலாமேன்னு டியூட்டிக்கு வராங்க. அங்கே வந்துட்டு எல்லாம் டேபிளில் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து எல்லாம் வச்சுட்டு அவங்க ஜாக்கெட்டை இது பண்ணிட்டு அங்கே பார்க்குறாங்க. அந்த இடத்துல போய்ட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது வேகமாக. சரி ஃபோன் யார் தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் ஃபோன் அடித்தா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். யார் கால் பண்ணுறா, நம்ம மேடு தான் கால் பண்ணுறாரு. அதாவது மனசை தைரியப்படுத்திக்க, நம்ம மகன் வந்து இறந்து போயிட்டான், போலீஸ்காரங்க செக் பண்ணும்போது ஏதோ ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே கார் ஆக்சிடென்ட் ஆகி உன் மகன் இறந்துட்டான், ஆனால் தயவு செஞ்சு நீ மகனுடைய இதுக்கு மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லுவாப்புல. அதோட இங்கே வந்து ஒருத்தன் கதவை தட்டினாங்க. இவன் வந்து ஃபீல்டிலே இருக்காப்புல. அந்த ஜோ தான் வந்து கதவை தட்டுறான். இவங்களுக்கு தெரியல யார் டென்னண்ட்டில் ஒரு பையன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, சரி நம்ம மகன் இறப்புக்கு தான் நம்ம போகலையே, அவன் கல்லறையாவது நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் கல்லறைக்காக வராங்க. பார்க்குறான், சன்னுன்னு போட்டிருப்பாருங்க. அதை வந்து அவங்க பார்க்குறாங்க. சரி உன் கூட நான் இல்லாமல் போயிட்டேன்னு, உன் முகத்தை கூட என்னால் அவனை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க டென்ஷன்லாம் அவங்கள குறைக்கணும்னா அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடையை முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு கீழே உட்காருவாங்க. இதான் இவங்களுக்கு தெரிஞ்சுது. அதோட வீட்டில் வந்து அப்போல்லாம் சவரை திறந்து வச்சு நல்லா குளிக்கிறாங்க. அவங்கள மனசு தாங்க முடியல, பெத்த தாயில் எல்லாம் முடிச்சுட்டு தலையெல்லாம் வாரி கட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போ ஸ்விம்மிங் பூல் இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கும்போது இந்த பையனை பார்க்குற ஜோவை, இந்த பையனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே அப்படின்னு. அப்போ இவன் ஸ்விம்மிங் கற்றுக்க வந்திருக்கானால அவன் தெரிஞ்சுட்டா இந்த பையனை தான் நம்ம கட்டு போட்டோம், சரி இவன் வரவரையும் நம்ம வெயிட் பண்ணி இவங்ககிட்ட நம்ம பேசணும், உடம்பு எப்படின்னு சொல்லி கேட்கணுன்ட்டு. அதோட இந்த ஜோன்ற பையன் அங்கே வராங்க. பார்த்துன்னு, தம்பி எனக்கு தெரியுதா, தெரியலையே அப்படின்னா, உனக்கு தான் கை அடிபட்டுருக்க போகும்போது நான் தான் உனக்கு பேண்டேஜெலாம் போட்டு கட்டெலாம் போட்டேன், இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, எது கேட்குறீங்க, இல்லை சும்மா தான் கேட்டேன், நல்லா இருக்கேன்னா செப்டிக் ஆகிட போகுது, கிளாஸை குத்திருந்தேன்னு. அப்போ நீ எங்கே இருக்கேன்னு கேட்டவுடனே எனக்கு வீடெல்லாம் எதுவுமே இல்லை, சரிவா என் வீட்டில் வேணா தங்கிக்க டெம்பரவரியாக, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நீ மாறி போயிடு அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. வீட்டில் கூப்பிட்டு வந்து மேலே ரூம்லாம் அவனுக்கு சுட்டி காட்டுறாங்க, வா மேலே போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க டெனண்ட் காலி பண்ணி போயிட்டாங்களே, ரொம்ப நாளைக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. இந்த பையன் வந்து ஒரு நாளைக்கு ஃப்ரெண்டு கூடயும் ஒரு நாளைக்கு அங்கே இங்கே மாறி தங்கிக்கிட்டே இருக்கிறான். அதனால் இறக்கப்பட்டு தான் பையன் மாதிரி இருக்கானே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. மார்க்ரெட்டு மாடி மேட்டில் ஏறி போட்டு அவன் ரூம்பை காட்டுறாங்க. இதுதான் அவன் ரூம்பு, இந்த இடத்துல நீ தங்கிக்க, நம்ம பேர் ஜோன் சொல்லிட்டு அவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா சாப்பிட தரேன்னு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணான், அவன் திருட்டு புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ மார்க்ரெட் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய பர்ஸு இருக்கும், மார்க்ரெட் பர்ஸு எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் காசை நைஸாக எடுக்கிறான். எடுத்து என்ன பண்ணுறான், அவன் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பர்ஸை இருந்த மாதிரியே வச்சிடறான். அந்த ஒரு கரும் பூனை வந்து பார்க்குது. ஏன்னா அவங்க நிறைய பூனை வளர்க்குறாங்கள, அந்த பூனையை இவன் மிரட்டுறான். அவங்க பூனைக்கு தான் சோறு வைக்க போயிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அதை எடுத்துகிட்டு துணிந்து அந்த பர்ஸு மாறி இருந்தவொடனே கண்டுபிடிச்சிடுறாங்க மார்க்ரெட்டு. இந்த பையன் இதுலேருந்து காசு எடுத்திருக்கான். ஆனால் அதை பற்றி அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்காம சரி போயிட்டு போகிறான் அப்படின்ட்டு அந்த துணியை எடுத்து சரி மேலே காய போகலாம் அப்படின்னு அவங்க அவனை பார்த்தும் பார்க்காம அவங்க ட்ரெஸ் எடுத்து காய போடுறதுக்காக மாடி மேலே அவங்க போயிடுறாங்க. இந்த பையனுக்கு பாருங்கள் எவ்வளோ உதவி பண்ணாங்க. கடைசியில் அவங்க வீட்டிலே வந்து அவன் திருடுறான். அதோட நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மார்க்ரெட்டு தூங்கிட்டு இருக்க போகும்போது திடீர்னு அந்த பையனை எழுப்பி பார்த்து தண்ணி குடிக்கலாம் போது வீட்டில் ஆளையே காணோம், எங்கே போயிருப்பான்னு சொல்லி தேடி வர போகும்போது அவன் ஹாலில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். டிவி கூட ஆஃப் பண்ணாமல் ஹாலிலே வந்து படுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் மார்க்கெட்டு வராங்கன்ட்டு அவன் திருட நான் தூங்குற மாதிரி தான் அவன் நடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதோட இந்த அம்மா என்ன படாங்க, அவனை போர்வெல்லாம் எடுத்து போற்றி விட்டுட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிவிட்டு இவங்க வரான். அவன் தூங்குற மாதிரி நமக்கு தெரியல, அவன் கண்ணு முழிச்சு தான் இருக்கிறானே. அவனே வந்து அவன் திருட்டு பார்வை அந்த பையனுக்கு ரொம்ப இருக்குது. அதோட என்ன பண்ணுறாப்புல, காலையில் எழுந்து இந்த பையன் குளிச்சுட்டு சரி எங்கே போகிறான்னு தெரியல. மேடம் மட்டும் வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வெல்ஃபேர்லேருந்து வந்திருப்பாங்க. இந்த வீட்டில் ஒரு 17 வயசு ஆக முன்னே ஒருத்தர் இருந்தாப்பில்லையே, அவங்க எங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. இந்த கார் நிற்கிது. நான் அப்போ அவன் சொல்லுவான், உள்ள இந்த ஜோ இது என்னுடைய கார் தான், அந்த டெண்டன்ஸ் வந்து இங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாரு, காரை என்கிட்ட விற்றுட்டு அப்படியே. அப்போ ஓகே சாரி மேடம் அப்படியே, ஏன்னா நீங்கள் தான் இது பொறுப்பாக இருப்பீங்கன்னு நினச்சி தான் நாங்கள், ஏன்னா 17 இயர்ஸ்க்கு முன்னாடி வரல இங்கே இருக்கணும், இல்லை வெல்ஃபேரில் போய் நிறைய பதில் தான் சொல்ல வேண்டியிருக்கும் அங்கே. அப்புறம்னா இந்த பையன் வந்து இவங்களை காப்பாற்றிடுவான், கார் என்கிட்ட விற்றுட்டு போயிட்டாங்கன்னு தேங்க்ஸ் சொல்கிறாங்க மார்க்ரெட்டு. ஜோ நீ நல்ல வேலை வந்து சொன்ன இல்லட்ட, என்ன திடீர்னு 10 முறை அந்த ஆஃபீஸுக்கு அலையணும், போகணும் வரணும்
போகணும் அப்படின்னுட்டு. அதோட காஃபி குடிக்கிறியான்னு கேட்குறாங்க. சரி குடிக்கிறேன்றாரு. அவங்க 2 பேருக்கு வந்து மில்க் காஃபி போடுறாங்க. மில்க் காஃபி முடிச்சுட்டு இவங்களுக்கு டைம் ஆகிடுச்சுல, வெளியே பார்க்க போது அந்த கார்கிட்ட வந்து என்ன பண்ணுவாப்புல, அந்த ஒரு பொண்ணு குழந்தைய வச்சுட்டு அவங்ககிட்ட பேசி கொடுத்துட்ருக்கு நம்ம ஜோக்கிட்ட. இது யாருன்னா அவங்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. அவர் சொல்லுவாங்க எனக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு. அப்போ சூப்பர் மார்க்கெட் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்குறாங்களே, அங்கே அந்த இடத்துல போஸ்டரில் ஒட்டியிருக்குது தான் பையன் மிஸ்ஸிங்கிட்ட போஸ்டர் இருக்குது. ஆனால் இப்போ தான் அவன் இறந்துட்டான்ல, அதை பார்த்து என்ன பண்ணுறாப்புல, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மகனை பார்த்த உடனே இருந்தாலும் தாய் பாசம்ல, சரி வேக வேகமாக சாமான் எடுத்து எனக்கு சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து பையில் போடுறாங்க. அந்த பை வந்து சரியான பை கூட இல்லை, கவனிக்காமல் வரப்போ வந்து கீழே கொட்டிடுது அவங்க அப்பார்ட்மெண்ட்டில். தன்னுடைய ஜாக்கெட்டெல்லாம் கட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே எல்லாத்தையும் அடுக்குறாங்க. அடுத்தது பீர் பாட்டிலு, அந்த சிப்ஸு எல்லாத்தையும் அடுக்கி சரி அப்படி மொத்தமாக அப்படி கை தாங்களா அப்படியே அணைச்ச மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம் மில்கெல்லாம். அப்படியே அவங்க அணைச்ச மாதிரி அவங்க கொண்டு போய்வினா மெதுவாக எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ரொம்ப யோசனை பண்ணுறாங்க, இப்படி நல்ல பையன் இல்லைன்னு மேலே தூக்கிட்டு வராங்க. மேலே இந்த பையனையாக கூப்பிட்டுனா வராங்க, ஒரு சத்தம் கூட காணும். அந்த பையன் சவுண்டும் கொடுக்கலையா. இவங்க நேராக வீட்டில் மேலே உள்ளே கொண்டு வந்துட்டு பார்க்க இந்த பையன் எங்கே இருக்குன்னு தேடுறாங்க. எங்கள் வீட்டில் இருந்தான்னு பார்த்தா அவள் பின்னாடி பூனைக்கொட்டிலாம் வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துல உட்காந்து சீரட் அடிச்சுட்டு இருப்பான் அந்த பையன் நம்ம ஜோ. அதோட மார்க்கெட் பார்த்துட்டு என்ன போடுவாங்க, சரி உள்ளே போவாங்க. சரி உள்ளே போயிட்டு அவங்க பீர்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே, சரி அதில் வந்து அவங்க ஒரு பாட்டில் எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்ச திரும்பி பார்க்குறான், அந்த பையன் அங்கே உட்காந்துருக்கானே. சரி அவனுக்கு ஒன்று கொடுப்போம்ட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க, பேசலாம் வாஷ் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு பீர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்க ஒரு பீர் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, மார்கரெட் வந்து தன் லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிற. பையன் இறந்தது, அந்த அவளுடைய பேட் எல்லாமே. அப்போ இந்த பையனை பற்றி சொல்கிறாப்புல, எங்கள் அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு 2 பொன் குழந்தையா இருக்குது, சித்தி 2 குழந்தை இருக்குது, இன்னும் 2 குழந்தை, மொத்தம் 4 குழந்தையாயிடுச்சு. என்னால் அங்கே இருக்க முடியல, சின்ன வீடு, அதனால் நான் அங்கேருந்து வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் ஒரு மாதம் நான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுவேன், அப்படியே பேசி 2 பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லா ஒர்க் ஆகிடுது. மார்கரெட் கையை பிடிச்சி அந்த நண்டு உருது நரி உருது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுலாம் பண்ணுது. இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் மார்கரெட்டுக்கு. கிட்டத்தட்ட அவள் கல்யாணம் விட்டு பிரிஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அதாவது 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அதில் முடிஞ்சோடனே சரின்னு குளிக்க போகிறாப்புல, ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஜோயும் வர்றாப்புல. வந்தோடனே ஏன்னா இவங்க தான் வந்து ஸ்விம்மிங்கில் வந்து மாஸ்டர் ஆச்சே, வாடா உனக்கு ஸ்விம்மிங் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோக்கு என்ன பண்ணுறாப்புல, மார்கரெட் வந்து ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்டெப்புடா இப்படி தாண்டா கையை வைக்கணும், இப்படி தாண்டா பிடிக்கணும், இப்படி தான் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துன்னு அவனுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக இருக்குது. ஏன்னா மார்கரெட் அவனை தொட்டி எல்லாம் நீச்சல் அடிச்சுனா அவன் திட்டுறாடே தண்ணி ஏன்டா அசிங்கப்படுத்தின்னு அவன் போடா திட்டுறான். அவனை திடீர் போட அவன் வேலையை பார்த்துட்டு எங்களுக்கு தெரியுறான்னு அந்த கோச்சை சிங்கப்படுத்திட்டு மேடம் என்ன பண்ணுறாப்புல, சரி வாங்க போகலாம், இன்றைக்கி போதும் நான் இந்த கிளாஸு வா போகலான்னு. அப்போ வந்த உடனே மார்கரெட் வந்து வெளியே நிற்கிறாப்புல பொண்டாட்டியை பார்க்குறதுக்காக. என்னன்ட்டு எனக்கால ஒன்றுமே முடியல, ப்ளீஸ் என் கூட வாயேன், பக்கத்தில் போய் கொஞ்சம் நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு, ஒரு டின்னர் சாப்பிட்லாமே, அப்படி என் கூட இன்றைக்கி ஒரு நாள் நீ ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அவர் போகிறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் புருஷன் வந்து மகனும் இல்லை, இவ்வளோ இது பண்ண சரி வாங்க போடலாம். அந்த இடத்துல ரவுடி பசங்களாம் நிறையா இருக்கும். அந்த ரவுடியோடு சேர்ந்து இந்த ஜோ போகிறதையும் பார்க்குறாப்புல. அதோட பார்த்துட்டு இங்கே வந்தோம்னா ரூமில் ஒரு ஹோட்டல் ரூமில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் படுத்திருப்பாப்புல. யார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, முன்னாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேர் படுத்திருக்காங்க. படுத்துட்டு பேசியிருக்கும்போது அவருக்கு தொட்ட ஒன்று அவர் சொல்லாப்புல மேட்டுக்கிட்ட இதெல்லாம் வேணாம் மேட்டை அப்படின்ட்டு. அதோட எல்லாம் முடிச்சிட்டோன்னே ஒரு பணக்காரன் ஒருத்தன் வருவான் அந்த பக்கம். அவனை பிடிச்சி இந்த பிட் பாக்கெட் கேஸ் இந்த ரவுடிங்கெலாம் சேர்ந்து அடின்னு அடித்து அவன் பாக்கெட்டில் உள்ள காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து என்ன பண்ணல, மார்க்கெட் துவைச்ச துணியெல்லாம் எடுத்து சரி மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மடித்து ஒன்று வைனா பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் சரி முன்னா இருக்கணும்னு சரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது வெளியே பார்க்குறாங்க. வெளியே பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதையும் பார்க்குறாங்க. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த கார் இருக்கும்லாம் அவன் ரெடி பண்ணிவிட்டு ஜோ என்ன பண்ணுவான், அதை ரெடி பண்ணி ரெடியாக இருப்பான். கார் ரெடி ஆகிடுச்சு, சரி இவன் கூட நம்ம இவ்வளோ கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்ட்டு மார்க்கெட் நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, எங்கேயாவது வெளியே போகலாமா, வா போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, சரி வாங்க காரில் ஜாலியாக போகலான்னு நம்ம மார்கரெட்டும் ஜோவும் காரில் போகிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அது ஒரு பெரிய லேகு கடல் அந்த ஏரியாவுக்கு வராங்க. வந்த உடனே தண்ணியை பார்த்தோன்னே ஜோ என்ன பண்ணுறான், நான் போய் நான் குளிக்க போகிறேன்னு. அதை விட இவளுக்கு நம்ம மார்கரெட் தண்ணியை பார்த்தோன்னே சொல்லவா வேணும், டே இப்போ தான் நீச்சல் கற்றுட்ருக்க, நீ ரொம்ப ஆழமாக இருக்குண்டா, இந்த கடலே குளிக்க போவாதண்டு. அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் தான் இருக்கீங்களே காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஊறி களைஞ்சி போட்டுட்டு நேராக குப்புன்னு தண்ணிக்குள்ளே போய் இறங்கிடுவான். தண்ணியில் இறங்கணுன்னு அந்த பையன் கூப்பிடுவான், நீங்களும் வாங்கலேன்ட்டு. அப்போ மார்க்கெட்டும் அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு
அவங்களும் குளிக்க போவாங்க. 2 பேரும் கடலில் குளிச்சு உள்நீச்சல் ரொம்ப தம்பக்கவே முடியாது. தம் பிடிச்சி பாப்பா மூச்செல்லாம் வாங்கிடும். அதில் வந்து தலைக்கு வந்தோன்னே அப்படியே பாப்பா 2 பேரும் அந்த பார்வை வந்து இந்த இடத்துல இந்த பார்வை மாறுது. எப்போ வந்து மகன் மகனை மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடம் போடுற மாதிரி நமக்கு தெரியுது. அதில் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலான்னு நாங்கள் வந்து கிளம்பி வராங்க 2 பேர். வரப்போகும்போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழியில் பார்த்துருவான். அப்போ சொல்கிறாப்புல, நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி தெரியுதுன்னு மார்க்கெட் புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுதுன்ட்டு அப்புறம் தான் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தோடனே அவங்க வேலை செய்கிற துணி கடைக்கு அவனோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, மேட் வந்திருக்காரு. வந்துட்டு என்ன பண்ண கையில் ஒரு பேக் கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து உன் பையனுடைய துணி, இதை நான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், நீ வச்சுட்டு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒன்றுமே பேச மாட்டார். தண்ணி கொடுத்து விட்டு சரி வாங்க எதுவுமே சொல்ல மாட்டேன். அதோட கோமா வச்சுட்டு போயிடுவார் துணியை. இவனை போகிற துணியை எடுத்துகிட்டு சரி இந்த பையன் இருக்கான இந்த பையனுக்கு கொடுக்கலாம், ஜோக்கு கொடுக்கலான்னு அந்த துணியை எடுத்துட்டு அவனை தேடுவான். அவன் வந்து பார்த்தா அவன் உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். உள்ளுக்கு பார்த்துட்டோன்னா கிளம்புனா அவனை வெக்கமாக போயிடுறான். அவனுக்கு சரி கதவு தரேன்னு திறந்த உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடப்பா, இந்த ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கிட்டு உனக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு அதை கொண்டோன்னே சரி கொடுங்க அப்படின்ட்டு எடுத்து பார்ப்பான். இவன் நினச்சிட்டு இருக்கான் இவன் புதுசாக நமக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஆனால் இது மகனுடைய ட்ரெஸ்ஸுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவன் மகன் பேர் தான் வந்து பேட்ரிக். அவனுடைய ட்ரெஸ் தான் எல்லாமே கொண்டு கொடுத்துட்டு போகிறாப்புல. பார்த்தா மகன் மாதிரியே அந்த ட்ரெஸ்ஸு இருக்குன்னு அவன் பார்த்துட்ட உடனே அப்படியே ஒரு செகண்டுக்கு என்ன பண்ணுவாப்புல மார்க்ரெட்டு அப்படியே அவனை எமோஷனல் ஆகிட்டு நம்ம மகன் மாதிரியே இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த தாய் உணர்வு பாசத்தோடு தான் பார்க்குறாப்புல இதுவரையிலும் அந்த ஜோவை. அதெல்லாம் முடிஞ்சிட்டு சரி தேங்க்ஸ் நான் போகிறேன்டா அப்படின்னு அவங்க வெளியே போகிறதுக்காக வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்பிட்டு எங்கள் மார்க்கெட்டு தான் போவாங்கன்னு பார்த்தா வெளியே கிளம்பிட்டு இப்போ தான் அவங்க டியூட்டிக்கு போவாங்கள்ல, அது மாதிரி அவங்க துணி கடைக்காக அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போலைங்க போகும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இவனுக்கு அவனுக்கு சின்ன சண்டை போடுறது. எப்போ பார்த்தாலும் அந்த இதில் கேங்கில் உள்ளவன் அவன் என்ன பண்ணுவான், இவனை மூக்கில் ஒரே பொக்குன்னு குத்திடுவான். அதுக்கு ஒத்துனா இவனுக்கு வலி நல்லா பண்ணி திடீர்னு அப்படி 2 பேருக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்தால் என்ன பண்ணுவான், அவனை அடிச்சிட்டானே கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்துடுவான். வீட்டுக்கு வந்தோடனே இங்கே மார்க்கெட் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறாங்க. மெதுவாக வந்து பார்க்குறாங்க, இந்த பையன் எங்கே போயிட்டான், வந்துட்டானா வரலையானா. அவள் பாத்ரூம்குள்ளே உட்காந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருப்பான். ஏன்டா இந்த மாதிரி உட்காந்துருக்கேன்ல, என் ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து அடிச்சிட்டான், அதெல்லாம் டிப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ட்டு. அதில் என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்து இந்த ரத்தம்லாம் இருக்கும்னா அதெல்லாம் துணியை போட்டு அந்த துணியில் போட்டு அவனை போட்டு எல்லாம் துடைச்சி அவனை க்ளீன் பண்ணிட்டோன்னா இனிமேல் இந்த மாதிரி ஆளுங்கூட்டில் நீ பழகாதரா, ஏன்டா இந்த மாதிரிலாம் அடி வாங்குறான்னு. அதுக்குள்ளே அவங்க தன்னையும் அந்த இடத்துல அவங்க மறந்துட்டு தான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் குளித்து உள்ளே எழுமிட்டோன்னே அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வராரு. ஹஸ்பண்ட் வந்து அந்த ஊரில் ஒரு பார்ட்டி ஒன்று வைப்பாங்க, அதாவது ஃபண்ட் ரைஸ் பார்ட்டி. இந்த பார்ட்டிக்காக நடத்துவாங்க. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்து மார்க்கெட்டு வந்திருப்பாப்புல, மேட்டு வந்திருக்காங்க. அங்கெல்லாம் பீர்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லோரும் அந்த பார்ட்டிக்கு நம்ம ஜோவும் வந்திருக்கான். ஜோ வந்தோடனே அப்படியே தோல் மேலே மார்க்கெட் மேலே கையை போட்டுட்டு ஜோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசினோடனே இதை வந்து நாங்கள் மேட்டு பார்த்துட்டோன்னே வெளியே வந்தோடனே கேட்குறாப்புல, மேட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, உனக்கு எப்படா உனக்கு தெரியும் மார்க்கெட்டுன்னு. அவன் என்ன பண்ணுவான், மேட்டை ஒரு அடி கடத்தில் குத்திட்டு போயிடுவான். அங்கேருந்து வந்து மார்க்கெட்டு கேட்குறப்ப என்ன ஆச்சுன்னு அவர் கோபமாக புடி எல்லாம் உன்னால தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பொண்டாட்டி அவர் திட்டிட்டு சொல்லாதப்போ அப்படின்னு சொல்லிட்டுனா இவன் ஷாக் ஆகிடுவான். அதோட மேட்டு என்ன பண்ணுறாரு அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்போ வீட்டில் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாப்புல. தூக்கிட்ட உடனே திடீர்னு பார்த்தா சத்தம் கேட்குது வீட்டில். மறுபடியும் என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு பார்க்குறா. அந்த ரூமுக்குள்ளே இவன் வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட கும்மாளம் அடிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துருவாப்புல. பையன் மாதிரி நினச்சேன், இந்த பையனே இப்படி பண்ணுறான்னு நினச்சிட்டு சீனை கட் பண்ணால் அவன் கார் ரிப்பேர் பண்ணிட்டுருக்கு. அங்கே ஒரு பொண்ணு குழந்தைய கொண்டு வந்து வச்சு எழுதிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் போய் நம்ம சாமான் வாங்கிட்டு வந்துடுன்னு குழந்தைய ரோட்லேயே விட்டுட்டு அந்த பொண்ணு அவங்களுடைய போயிடுது ஜோ கூட. இந்த குழந்தை அழுதுன்னு ஒரு பூனை உறந்து போகிறாங்க. அந்த பூனை அந்த குழந்தைய கடிக்கும், பாலெல்லாம் கீழே கொட்டிடும். இதை பார்த்துட்டு மார்க்கெட் ஓடி போவாங்க. யாரா ஒன்று இங்கே கெட்டு போட்டு எங்கட போச்சு உங்கள் அம்மா அப்படின்னு, ப்ளீஸ் யார் குழந்தை வாங்க, நாங்கள் பாட்டுக்கு 4 பக்கமும் கத்துருவாங்க. குழந்தை அந்தளவுக்கு பாசமாக அவங்க கூப்பிட்றாங்க. இங்கே அவள ஏரியா அந்த அம்மா போயிட்டு சாப்பிடுங்க. அதுக்குள்ளே திருப்பி வந்துடுவா. வந்தோடனே கொடுங்க என் குழந்தை தான் தெரியாமல் வச்சு ரொம்ப தேங்க்ஸ்னு. அப்போ அவள் சொல்கிறாப்புல, பூனை கடிச்சிட்டு போயிடுச்சு, ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காட்டுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அவன் வண்டியிலே போங்க, அவனே உங்களை ட்ராப் பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த வண்டியிலே ஏற்றிக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறப்போ சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்குன்னு. அதை வந்தோடனே இதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுறோம், அதே அந்த பேஷனில்
அதில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாப்புல. நம்ம ஹீரோயினி மார்க்ரெட் இதை வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாப்புல. நம்ம ஜோ பார்த்துட்டு ஏன்னா டிஸ்பிரேஸாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா அங்கே வேறு இந்த பையன் மாதிரி நினச்சி வேறு அங்கே தப்பு பண்ணிகிட்ருக்கான். இதை நல்லா அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஏன் இந்த மாதிரி அமைதி இதுவாக இருக்கீங்க அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சிட்டு அவன் நான் பேசுவான், நான் இருக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அழும்போது அவங்கள பல நாள் ஏக்கம். ஏன்னா புருஷனோடைய உள்ள 20-25 வருஷத்துக்கு மேலே அவங்க தனிமையாக இருக்காங்க. அவங்க தனிமையை போக்குறதுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பல வருஷ தனிமையை இவங்ககிட்ட போய்க்கிறாங்க. அதோட தான் செஞ்சு தப்புன்னு அவங்களுக்கு உணருது. முடிஞ்சோடனே சீனை கட் பண்ணால் அந்த பையன் வீட்டில் என்ன பண்ணுறான், அவங்க பணம் ஏதாவது இருக்கா எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது அந்த ட்ரெஸ்ஸு வந்து தான் பையனோட ட்ரெஸ்ஸை அந்த ஃபோட்டோவை பார்த்துட்றான். அங்கே மேட்டு வந்து கேட்பார், அவள் கடையில் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவா. இந்த ஃப்ரெண்டெலாம் அங்கே விட்டு கொண்டு ஒழுங்காக இப்போதே சண்டை போட்டு விளையாண்டு சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க திருட்டு புத்திட்டு காசுலாம் வீட்டில் இருப்பார்கள் எல்லாத்தையும் எடுத்து வருவான். இந்த ஃப்ரெண்டுக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் இப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை. அப்போ வீட்டில் முடிஞ்ச உடனே துணி கிடைக்கணும். மார்க்கெட்டில் வந்து கடைக்கு வராங்க. கடைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, கடையை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சில்ல. எல்லாம் அவங்க தான் எப்பவுமே டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பெரிய டோரையும் அந்த மேலே அந்த இரும்பு டோர் கீழே இருக்குமோ அதெல்லாம் வந்து பூட்டுவாங்க. சரி, அதெல்லாம் பூட்டிட்டு போனாக்கா மறுபடியும் இந்த பையனை யாரோ அடித்து போட்டிருப்பாள். 2 நாள் அடித்து கீழே விழுந்து இந்த ஜோ அப்படியே மெதுவாக தள்ளாடி இருந்து என்ன பண்ணுறான், அப்படியே வீட்டுக்காக போகிறான். அங்கே பார்த்தா அந்த சின்ன குழந்தையோட செருப்பு இருக்குது. அந்த செருப்பு அங்கேயே வரணும். ஒரு அந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான் பொழுது. அதோட வீட்டில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, பேக்கெல்லாம் எடுத்து அவங்க வீடு தான் கேட்கும்போது கதவே திறக்காமல் இருக்கிற ரொம்ப நேரமாக அவங்க கூப்பிட்டு பார்க்குறாங்க. யாருமே கதவை திறக்கலை. அதுக்கப்புறம் அந்த செருப்பை வந்து அந்த இடத்துலையே வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தாக்கா இந்த ஹோட்டலில் வந்து குடிக்க வந்திருக்கான். யார், நம்ம ஜோ. அந்த இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மேட்டு வந்திருக்காரு. சதவீதம் தண்ணி அடித்து குடிச்சிட்டே இருக்கிறானா, இவரும் வாங்கி கொடுக்குறாரு. இவருடைய டவுட்லாம் என்னென்னா, உனக்கும் மார்க்கெட்டுக்கு என்னடா சம்மந்தம், எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படியே தள்ளாடி சரி வெளியே கூட்டிகிட்டு போகும்போது மார்க் என்ன பண்ணுறாரு, இந்த மேட்டுன்றவர் அவனை அப்படியே தாங்கி நம்ம நினச்சி அவன் காப்பாற்ற தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு வெளியே அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பார்த்தா அவனை நைஸாக வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போது உண்மையை சொல்கிறா, உனக்கும் மார்க்கெட்டுக்கும் என்னடா சம்பந்தம், அப்போ கூட ஒன்றுமே சொல்ல மாட்டான். போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவர் கோவம் வந்துடும் மேட்டுக்கு. அப்படி அவனை அடிச்சு பின்னி எடுத்து வர. அங்கே ஒரு கட்டை ஒன்று இருக்கும். அந்த கட்டையை எடுத்து அடியில் முதுகில் பாவம் அப்படியே அடின்னு அடித்து அந்த பையனை வந்து தம்சம் பண்ணிடுவாப்புல. அதில் முடிச்சுட்டு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமும் அடிக்கிறார். அவ்வளோ மொட்டத்தனமும் அடிக்கிறார். இங்கே வந்து பார்த்தா நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் போயிட்டு குளிச்சு அவங்க டென்ஷன்லாம் இறக்கிட்டு மெதுவாக கீழே இறங்கி வரும்போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ண அவன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுறாப்புல. வந்துட்டு என்ன நினச்சிக்கிற, என்னுடைய ஃப்ரெண்டு அவன் வந்து இங்கேயே இருக்கிற உங்கள் கார்லேயே இருக்கிறான், அவனை வந்து இங்கே அனுப்பிவிட்டு நீ அவன் கிட்ட மட்டும் வச்சுக்காத, அவன் எப்போதுமே அவனுக்கு வந்து நான் தான் அவனை பழி வாங்க போகிறேன்னு இவளை வந்து மிரட்டுறாப்புல நம்ம ஹீரோயினியை. இவன் மிரட்டிட்டு என்ன பண்ணுறான், ஒரு செகண்டில் அடிக்கிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவான், அங்கேருந்து போயிடறான். இவன் அதற்காத்து இவன் பயந்துட்டு வந்து வெளியே வந்து மேட்டை வந்து நிற்கிறாரு. இங்கே பாரு, இனிமேல் அந்த பையனால் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ மட்டும் ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு, எதுவாக இருந்தாலும் உன்னை நான் இருக்கிறேன்னுட்டு அங்கே விட்டுனா இவளுக்கு போய் என்னடா இதை ஆள் மாற்றணும். அதோட மேட்டை அங்கேருந்து அவர் போயிடுறாரு. மேட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே இந்த செவத்து ஓரத்தில் அப்படியே ஒரு நிற்பான். யார் நிற்கிறாப்புல, நம்ம ஜோ தான் நிற்கிறான். அவனை கூப்பிட்டு வந்து பார்க்குறாப்புல. முன்னாடி அவன் முதுகுலாம் வந்து வெடிச்சு போயிருக்கு, கையில் வெட்டி கால் வெட்டி எல்லாம் முடிச்சு அவன் ரத்தத்தெல்லாம் துடைச்சிட்டு மறுபடியும் அவன் களத்தை பிடிச்சிட்டு அவன் கேட்குறான், இந்த இடத்துல ஒரு தாய் மகன் மாதிரி ரிலேஷன்ஷிப்பு மறுபடியும் தெரிஞ்சிடுறாப்புல. தெரிஞ்சு வந்தோன்னே என்ன பண்ணுவாப்புல, அவங்க அம்மாவை கூப்பிட்டுருப்பாப்புல. மார்கரெட் இந்த பையனுடைய அம்மாவை கூட வச்சு அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு போயிடுறாப்புல. ஒப்படைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணி தான் அவனை பார்க்குறது கடைசி டைம். மறுபடியும் அவனுடைய மகனுடைய போஸ்டர் இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ணுறாப்புல கிழிச்சிடற. நம்ம மகன் தான் இப்போ இல்லையே, நம்ம மகனாக நம்ம அசம் பார்த்துருந்தா கூட இன்னும் உயிரோடு இருப்பானே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தை கிழிச்சிட்டு அங்கேருந்து நடந்து சரி அவங்களை எப்போவும்ல ரொட்டீன் அவங்க வேலை இருக்கும்ல, அந்த துணி கடைக்கு போகிறாங்க. சின்ன பசங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை வந்து மறுபடியும் தனிமையாகவே வாழ தொடங்கிடுறாங்க, யாரோடைய இதுவும் இல்லாமல். இதோடு இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து என்ன தெரியுது, தனிமை வந்து ஒருத்தர்களை வந்து தவறு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வழங்குது. அது இதாமல் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.